தமிழில் கொஞ்சம் மிகையாக பாராட்டுறது கொஞ்சம் இருக்கும். வாழ்நாள் அர்ப்பணிச்சுங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். நான் ஒரு சாதாரண ஆள். அ எனக்கு இந்த வேலைகள் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அம் ஓகே, நம்ம வந்து விஷயத்துக்குள்ள போலாம் நம்ம. நான் எழுத வந்தது வந்து சிறார் இலக்கியம் படிச்சு தான். ஆம், அழவள்ளியப்பா வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, கோகுலம் சிறுவர் மன்றத்தில வந்து நான் உறுப்பினரா இருந்தோம். அது மூலமா தான் எங்களுக்கு எழுத்து, வாசிப்பு எல்லாமே வந்து உருவாச்சு அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் பின்னாடி அழவள்ளியப்பா ஆசிரியரான கோகுலத்துக்கு இருந்ததுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்த ஒரு ஆளு. அதனால எனக்கு வந்து வாசிக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்தது அப்படின்னா வந்து வாண்டு மாமா தான். ஆ நான் வந்து 5வது படிக்கிற வரைக்கும் எனக்கு தமிழே ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது. தாய்மொழி தமிழ் தான். ஆனா வந்து ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது. அப்போ வந்து பூந்தளிர் வந்துட்டு இருந்தது. கோகுலம், பூந்தளிர், ரத்னபாலா, பாலமித்ரா இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதில பூந்தளிர் தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. வாண்டு மாமா தான் அதோட ஆசிரியர். பூந்தளிர் பிடிச்சதுக்கு காரணம் வந்து அதில இருந்த படக்கதைகள். ஸோ நம்ம நெறையா வந்து எழுத்தா வாசிக்காம, படம் வழியாவே சில கதைகள தெரிஞ்சுக்கிட்டு, மீதிய மட்டும் அதில வாசிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி இருந்தது. அந்த காலத்தில வந்து ரேவதி சார் வந்து கோகுலத்துக்கு ஆசிரியர் ஆயிட்டாருன்னு நெனைக்கிறேன். நெறையா வந்து அறிவியல் சார்ந்த கதைகள் எழுதிட்டு இருந்தாரு. தமிழ்ல வந்து குழந்தைகளுக்கு அறிவியல் சார்ந்த கதைகள் வந்து ரொம்ப குறைவு. அ அதில வந்து என்னன்னா, இப்ப காட்டு வாழ்க்கை பத்தி, உயிரினங்கள் பத்தி நெறைய பேர் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே அறிவியல் அடிப்படை இல்லாம எழுதியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பிரபலமாவும் இருக்கு. அந்த காலத்துல 80கள்ல அறிவியல் அடிப்படை இல்லாம எழுதப்பட்ட நூல்கள் நெறையா இருக்கு. ஆனா ரேவதி சார்ட்ட வந்து என்ன ஒரு வித்தியாசம்னா, எல்லாமே எந்த இடத்துலயுமே அறிவியல் அடிப்படைகள் மாறாம ஃபேக்ட்ஸ் வந்து ஃபேக்ட்ஸாவே கதைக்குள்ள இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நெனைக்கிறேன். இந்த நூல் "கொடிகாட்ட வந்தவன்" வந்து வேற யாருமே வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து யோசிக்கவே இல்ல. தீவிரமான காந்தியவாதிகள் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஒரு கதைய சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கவே இல்ல. ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வாக்கியத்த வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நினைவு கூரலாம்னு நெனைக்கிறேன். "இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஊனோடும் உயிரோடும் வாழ்ந்தார் என்பதை வருங்கால சந்ததியினர் நம்ப மறுப்பார்கள்." அப்படின்னு வந்து காந்திய வந்து ஐன்ஸ்டைன் வர்ணிச்சிருக்கிறாரு. அவர பத்தி குழந்தைங்களுக்கு தமிழ்ல அ ரேவதி சார் எழுதின நூல் மட்டும் தான் வந்து இருக்கு. இந்த நூல் வந்து என்னன்னா, அ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு நாவல். அந்த காலத்துல வந்து குழந்தைகளுக்கு கதை அப்படிங்கிறது வந்து பொழுதுபோக்கு, இல்லைன்னா நீதி சொல்றது. இந்த விஷயங்கள் தான் அதிகமா வந்து அந்த காலத்துல வந்து எழுத்தாளர்கள், சில எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. சமூக பிரச்சனைகள, வரலாற குழந்தைங்களுக்கு சொல்லலாமா? அப்படின்னு வந்து அந்த காலத்துலலாம் யாருமே யோசிச்சிருப்பாங்களாங்கிறதே தெரியல. ஆனா ரேவதி வந்து யோசிச்சிருக்கிறாரு. அ காந்தியோட விடுதலை போராட்டம் தொடர்பா வந்த முதல் தமிழ் சிறார் நாவல் அப்படிங்கிறது இந்த நாவலோட சிறப்பு. இந்த நூல எழுதுறதுக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட 10, 15 புத்தகங்கள படிச்சிருக்கிறாரு. அந்த ரெஃபரன்ஸையுமே வந்து அதில குடுத்திருக்கிறாரு. நம்ம காந்தி பத்தி இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நூல்களையும் படிச்சு, எப்படி வந்து ஒரு அ தீவிரமான ஒரு விஷயத்த, விடுதலை போராட்டம், சமூக விடுதலை இது 2யும் சார்ந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு கதையா மாத்தணும்? பாலபாரதி ஏற்கனவே குறிப்பிட்ட மாரி, அது எந்த இடத்துலயுமே ஒரு அறிவுரையாவோ, இல்ல வந்து ஒரு பிரச்சாரமாவோ எந்த இடத்துலயுமே மாறாம, கதை போக்கிலேயே மொத்த விஷயமும் வந்து கொண்டு போயிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அவரு ரொம்ப குறிப்பா எடுத்துக்கிட்ட விஷயங்கள், விடுதலை போராட்டம் அப்படிங்கிறதுல, கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு. இது 2யும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா கவனப்படுத்துறாரு. அந்த கதையோட முக்கிய அம்சம் வந்து இந்த 2 விஷயங்கள். அந்நிய துணி புறக்கணிப்புக்கு எதிரா கதர் உடுத்துறதோட முக்கியத்துவத்தை வந்து, அது எப்படி நம்ம பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இத தாண்டி வந்து சமூக பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, தீண்டாமை ஒழிப்பு பத்தி குழந்தைங்களுக்கு 50 வருஷம் முன்னாடி தமிழ்ல ஒரு சிறார் நாவல் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து வேற எந்த மொழியிலயும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நான் மற்ற மொழிகள்ல பெருசா வாசிச்சதில்ல. மலையாள மொழியோ, இல்ல இங்க இந்திய, ஆங்கில இலக்கியத்திலேயோ தீண்டாமை குறித்து குழந்தைங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு நாவல் அப்படிங்கிறத வந்து அத சிந்திக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத வந்து ஒரு கதையோட கருப்பொருளா வச்சிருந்திருக்கிறாரு. இதுல எல்லா விஷயங்களையுமே அவர் வந்து பெரியார் வரைக்கும் குறிப்பிடுறார். இந்த சிறார் நாவல்ல வந்து கள்ளுக்கடை மறியல் பத்தி பேசும்பொழுது, பெரியார் வந்து நிஜத்துல என்ன பங்களிச்சார் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிடுறாரு. இன்னைக்குமே இந்த நாவல் வந்து ரொம்ப
அதாவது வந்து காலங்கள் கடந்துருச்சு. 90 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எழுதின 1934 மையப்படுத்தி எழுதியிருக்கிறாரு. 90 வருஷம் கடந்துருச்சு. அவர் எழுதி 50 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இன்னும் முழுசா வந்து தீரவே இல்ல. அதனால வந்து இன்னைக்கு இந்த கதைய வந்து நம்ம குழந்தைகள்ட்ட அவசியமா எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. எனக்கு இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டது என்னன்னா, கதையை அவர் அமைத்திருக்கக்கூடிய விதம். அப்புறம் வந்து மொழி நடை. இன்னைக்கு இருக்கிற பல சிறார் எழுத்தாளர்கள்ட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா கருதுறது. இன்னைக்கு நிறைய பேர் புதுசா எழுத வராங்க சிறார் இலக்கியத்துக்கு. கச்சிதமான ஒரு மொழி நடை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வார்த்தைகள் கொண்ட ஒரு இது 78 பக்கமா என்னமோ அச்சுல வருதுன்னு நினைக்கிறேன். அதுல எந்த இடத்துலையுமே ஒரு லூஸான ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு வாக்கியமோ இல்லை. நான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அனுபவிச்சு வந்து இந்த கதையை வந்து படித்தேன். அவர் எழுதியிருக்கிற சில இதை சொல்லி காட்டணும்னு எனக்கு தோணுச்சு, அவசியமாக குறிப்பிடணும்னு தோணுச்சு. சில பத்திகளை மட்டும். நியாய அநியாயத்தை கேட்க காந்தி கட்சிக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சுயமாக சிந்திக்க தெரிஞ்சவன் எவனும் இதை கேட்கலாம் அப்படின்னு வந்து இந்த கதையோட மைய கதாபாத்திரம் மோகன் வந்து சொல்கிறான். ரொம்ப ஷார்ப்பான சில லைன்ஸை மட்டும் நான் வந்து இங்கே சுட்டி காட்டணும்னு நான் நினைக்கிறேன். தீண்டாமையை ஒழிக்கும் முயற்சிகளை காந்தி கைவிட்டால் குஜராத் பல்கலைக்கழகத்தை உருவாக்க லட்சக்கணக்கில் நன்கொடை அளிப்பதாக குஜராத்தி தனவந்தர்கள் முன் வந்தபோது தீண்டாமையை அப்படியே வைத்துக்கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க ஆங்கிலேயர் முன் வந்தால் கூட நான் ஏற்க மாட்டேன். அடிமைத்தனம் கொடுமையானது, ஆனால் அதைவிட கொடுமையானது தீண்டாமை. இது வந்து நாவலில் வரக்கூடிய இன்னொரு பத்தி. அப்புறம் கதையோட இறுதி வந்து நான் முடிவை நானும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு வேண்டியது என்னுடைய தாத்தா தானே தவிர அவருடைய பணம் அல்ல. ஒரு சிறார் நாவலில் எப்படிப்பட்ட வரிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் யாருக்காகவும் கள்ளுக்கடையையும் துணிக்கடையும் நடத்தப் போவீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். எனக்கு வேண்டியது வந்து என்னுடைய தாத்தா தானே தவிர அவருடைய பணம் அல்ல. இது வந்து அந்த கதையோட மைய கதாபாத்திரம் சொல்லுது. அப்புறம் அது என்னுடைய காந்தியோட பேசுகிறதா இந்த கதையில் வரக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே படித்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நாவல். நான் பல காலமாக சிறார் இலக்கியத்தில் ஈடுபட ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். முந்தைய தலைமுறை எழுத்தாளர்களை இன்றைக்கி இருக்க குழந்தைகள் அவசியம் வாசிக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கிற சிறார் எழுத்தாளர்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா பல நூல்கள் வந்து கிடைக்கிறதில்ல. இணைய வழியிலையோ இல்லை அச்சிலையோ வந்து பதிப்பிலையோ பல மூத்த எழுத்தாளர்களோட நூல்கள் இல்லை. இந்த நூலோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அவருடைய குடும்பத்தினர் இதை மறுபதிப்பு செய்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதை வெளியிட்ட கதை வண்டிக்கும் சரவணனுக்கும் மிகுந்த நன்றி. இந்த விஷயம் வந்து இன்னும் பல மடங்கு தொடரணும். இந்த நாவலோட தொடக்கமாக வச்சு நம்ம மூத்த எழுத்தாளர்களோட முக்கியமான படைப்புகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.